அடுத்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, அந்த ஹம்தான் அப்படிங்கிற ஒரு குளம், அந்த குலத்தினரை வந்து அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கீழே வந்துடுறாங்க. ஆனால் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கல. அப்போ அந்த குலத்தினர்கிட்டையும் தாவா வந்து செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாவா குழுக்களும் வந்து இருக்கும். இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு கீழே தாவாவும் நடைபெறும். ஏன்னா அந்த மக்களுடைய சந்தேகங்கள் இருக்கும்ல, அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்கள புரிய வச்சு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய இந்த வேலையும் வந்து கவர்மெண்ட் செய்யும். இப்போ இந்த வேலையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அதுக்கு வந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க தலைமையில் ஒரு டீம் வந்து ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. அவர் போய் மக்களுக்கு தாவா செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அளவுக்கு தாவா செய்கிறாங்க. மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, காலித் பின் வலீத் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெப்ரசன்டேட்டிவாக அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு அனுப்பி நீங்கள் போய் தாவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இவர் போய் தாவா செஞ்ச உடனே மக்கள் முஸ்லீம் ஆயிடுறாங்க. 6 மாதம் கழித்து இவர் போய் தாவா செய்கிறாரு. செஞ்சவொடனே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவர் இவங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹம்தானுடைய குலத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. ரசூலுல்லாஹ் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இதுவும் நடக்குது. இது புகாரியில் பார்த்தீங்கன்னா 4349 ஹதீஸாக இது இருக்குது. தலாயிலுன் நுபுவாவில் 5வது வால்யூமில் 745வது பக்கத்தில் இந்த செய்தி இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி என்ன நடக்குது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தான் இதே தான் சதகாவுடைய ஒட்டகங்கள் போய் வசூல் பண்ணிவிட்டு ஒரு பகுதியிலேருந்து யமன்லேயே ஒரு பகுதியில் சதகாவுடைய ஒட்டகங்கள் வசூல் பண்ணுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தலைமையில் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க. அந்த ஒட்டகத்தை கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு, அந்த வசூல் பண்ணிட்டு வர்றாங்கல்ல, வர்றவங்க அதில் ஏறி சவாரி பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அலி ரலியல்லாஹு. சதகாவுடைய ஒட்டகம் இதில் நாங்கள் ஏறி உக்காந்துக்கிறோம். அதாவது வேறு ஒட்டகத்தில் இவங்க போயிருக்கிறாங்க. அது ரெஸ்ட்டு கொடுக்குறதாங்க. அது போகிறப்போ அதையே யூஸ் பண்ணிக்கிறோம், வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஒட்டகம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை இது சதகாவுடைய ஒட்டகம், இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு தரமாட்டேன் அப்படி. அதாவது ஒரு அமானத்தை பேணுறது எவ்வளோ பேணுதலாக இருக்கிறாரு. அப்போது இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், அதாவது ஏதோ சம்பவம் நடந்து வழியில் வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட போய் புகார் செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் அலி வந்து நீங்கள் அனுப்புனீங்க, அவர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, கொஞ்சம் கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி சம்பவம் நடந்தோன்னா ரசூலுல்லாஹ் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. மூஞ்சி திருப்பிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் சொல்லிகிட்டே இருக்கார், இல்லைங்க அவர் இன்னும் என்னென்ன பண்ணாருன்னா அப்படிங்கிறப்போ ரசூலுல்லாஹ் அவர் தட்டுறாங்க தொடையில், அமைதியாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அலி ரொம்பவும் கடுமையானவன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போக மாட்டார், அவருக்கு எதிராக நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், அந்த நபி தோழர் சொல்கிறாரு, இதன் பிறகு நான் முடிவு செஞ்சுட்டேன், இனி அலியை பற்றி பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ நன்மையை தவிர வேறு எதையும் நான் குறிப்பிட மாட்டேன், என் உள்ளத்தில் கூட அவரை பற்றி நான் தப்பான ஒரு எண்ணம் கொள்ள மாட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபி தோழர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அவங்கள பற்றி, அவங்களுடைய தவறுகளை பற்றி நம்ம பேசக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் நிறைய பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் இல்லாதவங்களை பற்றி தாராளமாக விமர்சனம் வரும். அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற, அதாவது ஒரு நபித்தோழர் ஊரில் ஒரு வாழ்கிறார், அவர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாருன்னா அவரை பற்றி நம்ம எந்த விமர்சனமும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அது அவராட்சி அல்லாஹ்வாட்சி. ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு சில வேலைகள் செய்யும் போது அந்த வேலைகள் அலசப்பட வேண்டியது தேவையாகுது. இல்லைன்னா அந்த செயல்கள் எல்லாமே சரின்றாயிரும். அப்போ அந்த செயல்கள் எப்போ டிஸ்கஸ் பண்ணப்படும்னா, பொசிஷனில் உட்காந்துட்டிங்கன்னா அலி ரலியல்லாஹுவே நீங்கள் குறை சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் இவர் செஞ்ச டிசிஷன் கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் செயல்பட வேண்டியது இருக்குது, அதை வச்சு சட்டங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அதை அலசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதே சமயம் அவங்களுடைய அந்தஸ்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா அந்த நபித்தோழர்களுடைய மரியாதையை குறைக்கும் விதமாக நாம் நம்மளுடைய நடவடிக்கை வந்து இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம்.